சிக்கன் 65 பிரியாணி. இது பண்றதுக்கு நான் 2 வெங்காயத்த நல்லா ஸ்லைஸ் பண்ணி எண்ணெயில போட்டு நல்லா கோல்டன் அண்ட் கிறிஸ்பா இந்த மாரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. யூசுவலா சிக்கன் 65 எப்படி பண்ணுவோமோ, அதே மாரி சிக்கனையும் ரெடி பண்ணி எடுத்து தனியா வச்சுக்கலாம். கொதிக்கிற தண்ணீல உப்பு, ஹோல் கரம் மசாலா, கொஞ்சம் எண்ணெய், ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் சேர்த்து இந்த மாரி உதிரியா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கூடவே 2 வெங்காயம் சேர்த்து நல்லா கலர் மாறுனதும் மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து கலந்து விட்டு 2 தக்காளியும் சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி இலை, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வாசனை வரைக்கும் வதக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், கொஞ்சமா உப்பு இந்த மசாலாக்கு ஏத்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஃப்ரை பண்ண சிக்கனும் சேர்த்து 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மேலே வேக வச்ச சாதம், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, ஃப்ரை பண்ண ஆனியன், நான் கொஞ்சம் குங்குமப்பூவும் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துருக்கேன். அதுவும் போட்டுட்டு மூடி போட்டு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம், 10 மினிட்ஸ் ரெஸ்ட் டைம் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சிக்கன் 65 பிரியாணி ரெடி. சர்வ் பண்ணுறப்ப கொஞ்சம் சிக்கன் 65 கீழே வச்சுட்டு மேலே ரைஸ் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.